அநீதிக்கு எதிராக போராடுவோம். உண்மையின் பக்கம் நிற்கவும் நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். நன்றி. மனித உரிமைக்காக இந்த போராட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தூதுவராக முடியும். உங்கள் ஆதரவு, தகவல் அல்லது ஊக்கமான ஒரு வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாருங்கள், மனிதநேயம் வெல்லும் என்ற நமது சகோதரர் நாகராஜ் பிள்ளை அவர்களை மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த அலுவலகத்தை திறந்து வைத்த திரு ஆர்விஎன் கண்ணன் அவர்களுக்கும் டாக்டர் அவினாஷ் ஜி சகுண்டே அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தகவல் கொடுத்ததுனால அவரே அதை எழுதி ரெடி பண்ணி டைம் எடுத்து கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய டீம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லுறேன் சார். இந்த மாதிரி இதை நான் ஏன் சொல்றேன்னா, வேலை செய்யறவங்களுக்கும் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் வழி, அதாவது எல்லா விஷயத்திலும் ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது பலமான சமூகத்தை உருவாக்கத்தான், வளரும் தலைமுறைகளுக்கு வழிகாட்டத்தான் அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் நேசிக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி கந்தசாமி சார். மீண்டும் ஒரு முறை. அடுத்ததா பிரதர் மாசிமலை அவர்கள் வந்து, அதாவது நம்ம சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல ஏற்கனவே 3 வருஷமாவா 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ப்ரோக்ராம் தெரிஞ்சு இவ்வளவு தூரத்துல இருந்து நமக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு எங்க டீம் சார்பா நன்றி. அவங்கள ஒரு 2 வார்த்தை அவங்கள பத்தி சொல்றதுக்கு ப்ளீஸ் சார். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்கழி 1 நம்மளாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் தீபத்தை ஏற்றிட்டு. தீபங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோளை நோக்கி போகக்கூடிய ஒரு அர்த்தம். சரிங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரகடனம் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விஷயங்களை தாண்டி வந்திருக்கும். ஆனால் அந்த நம்ம எடுத்துருக்க இன்னைக்கு ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் அம்பாசிடர் ஆர்கனைசேஷனுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மனித உரிமைகள் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கெங்க மீறப்படுகிறதோ அங்கே நம்ம குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கணும். சரிங்களா? அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த செந்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக, நம்ம எல்லோருக்காகவும் இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸாக இருக்கக்கூடிய அவினாஷ் சகுண்டே அவர்களும், நாகராஜ் சார் நேஷனலுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நாகராஜ் சாரும் இன்னைக்கு இந்த கட்டிடத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமை இடமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக மிக பெரிய சந்தோஷம். இப்போ நமக்கு வந்து நமக்கு உரிமைகள் வந்து எங்கே இருந்தாலும், உரிமைகள்லாம் எந்த இடமா இருந்தாலுமே குரல் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படிங்கிறதுக்காக எங்க இருந்தாலும், எந்த உரிமைகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எந்த நேரத்திலேயாவது நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொண்டுக்கலாம். நாங்கள் எப்போ வேணாலும் 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் எந்த ஒரு விஷயத்தினாலும் நாங்கள் முன்னாடி வந்து இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். சரிங்களா? எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லுங்கள். எல்லாரும் பேசி ஒரு முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சிகளும் கீழ் தாழ்த்தி இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சியும் முன்னோக்கி செல்லலாம். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களையும் சந்திக்கும் போதும் மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம சாரு முக்கியமானவங்களாக வந்திருக்கிறாங்க. உண்மையில் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை செஞ்சு, இது முக்கியமாக ஒருங்கிணைக்கக்கூடிய என்னுடைய நண்பரும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாசிமலை. இந்த ஹியூமன் ரைட்ஸோட தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிரசிடண்டாக இருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எந்த நேரத்திலேயாவது எந்த குரல் கேளுங்க, முன்னாடி வந்து நிற்கக்கூடிய தயாராக நான் இருக்கிறேன். சரிங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் எந்த விஷயம்னாலும் என்னை பகிர்ந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? ரொம்ப அருமையா அவரை பற்றி எடுத்து சொன்னார். அதுக்காக எங்கள் டீம் சார்பாக ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக வந்து பாண்டிச்சேரியில இருந்து நம்ம அன்பு சகோதரர் சேகர் வந்திருக்காரு. ரொம்ப எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ தூரத்தில் இருந்து ட்ரெயினில் வந்து இறங்கி இங்கே காலையில் 10 மணிக்கே வந்துட்டாரு. எத்தனை மணிக்கு சார் புறப்பட்டீங்க வீட்டில்? 7 மணிக்கு சார். 7 மணிக்கு வாங்க ப்ளீஸ் வாங்க. வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம்.
நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என்னுடைய பேர் சேகர். நான் நேஷ்னல் சேர்மனாக இருக்கேன் இந்த ஹியூமன் ரைட்ஸில். ப்ளஸ் மாநில தலைவராக புதுச்சேரிக்கு இருக்கேன். இது நான் ஒரு 6 வருஷமாக அதை பயணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அவினாஷ்ஜிக்கு தான் நன்றி சொல்லணும். இது எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நல்லா போயிட்டுருக்கு பாண்டிச்சேரியில். இந்த மனித உரிமைன்றது எல்லாம் பிறப்பால் எல்லாமே சமானது தான். மனித உரிமை எங்கே எல்லாம் மீறப்படுதோ அங்கெல்லாம் புதுச்சேரியில் எங்கள் குரல் ஓங்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அதுக்கான ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 12 லாயர் இருக்காங்க ஹைகோர்ட் அதெல்லாம் நம்ம மெசேஜ் பேசுறது இல்லை. ஆனால் இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் பதட்டமாக பாண்டிச்சேரி சிஎம்ஏ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ்க்கு. அந்த பெரிய விஷயம் இல்லை. இல்லை, உள்துறை அமைச்சர் தான் வந்து போன ஈவெண்ட்டுக்கு அவினாஷ் சார் வந்தார். பார்த்தீங்களா? பாண்டிச்சேரி நமச்சிவாயம் உள்துறை மினிஸ்டர் அவர் தான் வந்து நம்ம இதை ஆர்கனைஸை சூப்பர், பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக பண்ணோம். மாஜி சாரும் வந்திருந்தாங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னுடைய பேர் சேகர். மருந்து வியாபாரம் பண்ணுறோம். ஆமாம், இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் மருந்து சப்ளை பண்ணுறோம். அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறோம். ஓ, நம்மள மாதிரி தான். ரொம்ப தேங்க்ஸ் சார், சேகர் சார், நல்லா பேசுனீங்க, நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. அது இல்லாமல் பாண்டிச்சேரி சிஎம்ஏ வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸில் இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மினிஸ்டரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் கூட நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவினாஷி ஜி ஜி பாண்டிச்சேரி சார், அதான் மினிஸ்டர் வச்சு தான் ஈவெண்ட் ஜெனரல் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. ஜி தந்தாங்கன்னா இப்போ அவினாஷி டைம் தந்தால் பண்ணிடுவாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஆமாம், ஒரு கரவழி இருக்கலாம் நம்ம. ஓகே, அருமையாக பேசுனாங்க. அடுத்ததான்